வணக்கம் சார். வணக்கம். சாவித்திரியின் ஆன்ம நேசம் அதை பத்தி அடுத்த வாரம் சொல்றதா போன வாரம் வீடியோல சொன்னீங்க. இந்த வாரம் அதை பத்தி இன்னைக்கு விரிவா சொல்லுங்க சார். சாவித்திரியோட ஆன்ம நேசம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய மகான் ஸ்ரீ அரவிந்தர் தன்னுடைய யோக பயணத்திலே அவர் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தையான சைக்கிக் பீயிங், அதாவது அதிமனம், இல்லைன்னா அதி உன்னத மனம், ஆன்ம ஒளி மனம், இது எல்லாமே சைத்திய புருஷன் என்று சொல்லக்கூடிய அதிமனதையே குறிக்கிறது. அதி உன்னத ஆன்ம ஒளி வீசக்கூடிய ஒரு ஆடையை போட்டுக்கொண்டு நம்ம மேல ஒரு ஆன்ம நேசத்தை காட்டக்கூடிய சாவித்திரியை, நம் அன்னையை, நம் மகான் அரவிந்தரை நாம் எப்படி கொண்டாடி மகிழ்வது? இந்த உலகம் இதுவரை அறிந்திடாத, இனிமேலும் அறிந்திட முடியாத ஒரு ஞான ரகசியம்தான் அதிமனம். இது கிருஷ்ணருக்கு இருந்தது. பல ஆன்மீக உலகிலே நாம் உயர்ந்து பார்க்கக்கூடிய பல தேவர்களுக்கு இருந்தது. இன்று சராசரி மனுஷனுக்கு அது என்னவென்றே தெரியாது. அப்படி தெரிந்தால் அது எட்டாக்கனியாக இருக்கிறது. ஆனால் பகவான் அரவிந்தர் அந்த அதிமனதை நமக்கு மிக எளிமையாக, அழகாக, நாம் எல்லோரும் அதை அனுபவிக்கக்கூடிய வகையிலே சொல்லியிருக்கிறார். பக்கம் 179 சாவித்திரியில, திஸ் கிரேட்டர் லைஃப் இஸ் எனாம்டு ஆஃப் தி அன்சீன்னு சொல்றார். அதி உன்னத மனதை நாம் உணர்ந்துட்டோம்னா நம்ம வாழ்வோட லெவலே வேற. நம்ம வாழ்க்கையை உயர்த்தணும்னு நாம் நிறைய முயற்சியெல்லாம் பண்றோம். ஒன்றும் வேண்டாம், சைக்கிக் பீயிங்கை உணர்ந்துட்டா போதுங்கிறார். இட் கால்ஸ் டு சம் ஹையஸ்ட் லைட் பியாண்ட் இட்ஸ் ரீச்ங்கிறார். அப்படின்னா அந்த அதிமனம் நம்ம உடல் உணர்வுகளிலும் கலந்து இருப்பதோடு யாராலும் காண முடியாத அந்த பரம்பொருளின் உச்சியையே தொடக்கூடியதுங்கிறார். அந்த அதிமனம் நம்ம கூட இருக்குங்கிறார். இட் கேன் ஃபீல் தி சைலன்ஸ் தட் அப்சால்வ்ஸ் தி சோல்னு சொல்றார். அப்படின்னா நம்முடைய ஆன்மாவும் பரம்பொருளை தேடி போனால் அதோடு அது ஒன்றாயிரும். ஏன்னா அங்கிருந்து வந்தது தானே நம்ம ஆன்மா. அடுத்து சொல்றார், இட் ஃபீல்ஸ் எ சேவியர் டச் எ ரே டிவைன்கிறார். அதி மனதை நாம் உணர்ந்து கொண்டு விட்டால் நம் ஆன்மாவும் இறை அன்னையோட ஆன்மாவும் இணைஞ்சிடும். இப்ப நமக்கு ஒரு ஆன்மா இருக்கு, சரி, இறை அன்னைக்கு ஒரு ஆன்மா இருக்கு, இணையுமான்னா இணையாது. அப்ப என்ன செய்யணுங்கிறார், நம்ம அதிமனதை நம்ம உணரணும். இந்த அதிமனம் நம்ம கிட்ட எங்க இருக்கு? நம்ம உடம்புக்குள்ள எல்லா இடத்துலயும் இருக்கு. அது உணரத்தான் வேணும். எப்படி உணர முடியும்? அதை விரும்பி நேசித்து ஆர்வப்பட்டால் அது உன்னை அணைத்து கொண்டு விடும். அப்ப என்ன நடக்கும்? நம்மை மௌனமாக ஆக்கிவிடும். இப்ப சமீபமா நான் இருக்க 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 மௌனமாகி கொண்டே வருகிறேன். யூடியூபில் பேசும் நேரம் தவிர நான் பேசுவது குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு அன்பர் சொன்னார், நீங்கள் இப்படி பேச்சை குறைத்து கொண்டே போனால் ஒரு நாள் நீங்கள் மொத்தமாக மௌனமாக இருந்து விடுவீர்கள். அப்படியானால் இங்கே இருக்கிற வேலைகள், சாவித்திரி கோயில் கட்டுமான பணிகள், இன்னும் நம்முடைய எதிர்காலத்திலே நாம் திட்டமிட்டிருக்கிற அத்தனை கனவு திட்டங்களை, அந்த பணிகளை எல்லாம் யார் முன்னின்று செய்வது? அதனால் நீங்கள் அதிமனதோடு மௌனத்தை நோக்கி வேகமாக போய்விடாதீர்கள், கொஞ்சம் நிதானியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அப்ப அதிமனம்னா என்ன புரிஞ்சுக்கணும்? நம்மை அமைதியாக்கிடும். பியூட்டி அண்ட் குட் அண்ட் ட்ரூத் இட்ஸ் காடட் ஹேர் அப்படி சொல்றார். அழகு, நல்லது, உண்மை, இதுதான் நம்ம வாழ்க்கையில வெளிப்படணும். இதுதான் நம்ம தலையாய கடவுளுடைய வேலையே. ஆனா அப்படி வெளிப்படுதானே இல்லை. இட் இஸ் நியர் டு ஹெவன்லியர் ஹெவன்கிறார்.
இது போன்ற வார்த்தையை நம்ம அரவிந்தர் தான் பயன்படுத்த முடியும். ஹெவன்லியர் ஹெவன், சொர்க்கத்தின் சொர்க்கம், தென் எர்த்ஸ் ஐஸ் சி அப்படின்னு சொல்றாரு. சாவித்திரி ஒரு நடு காட்டுல சத்தியவானுடைய உயிரை யமன் எடுத்து போயிட்டான்ல, அவள் தனக்குள் இருந்த அந்த அதிமன ஒளியினுடைய வீச்சு யமனை ஒளியாக்கிடுச்சுல்ல. அந்த இருள் ஒளியான உடனே என்ன பண்ணுச்சு? சத்தியவான் உயிரை திரும்ப கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்ததா? அப்போ சாவித்திரியால் பெற்ற அந்த அதிமன ஒளியை யமன் என்ன பண்ணனா, அவன் அந்த அதிமன ஒளியை சத்தியவானுடைய உயிரை கொடுக்கும் போது அந்த அதிமன ஒளியையும் சேர்த்தே கொடுத்தான். சத்தியவான் உயிர் பெற்று விட்டானா? இப்போ யமனையும் ஒளியாக்கி சத்தியவானும் ஒளி பெற்று 2 பேரும் அந்த சாயந்தரம் எப்போதும் போல அந்த காட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. சாவித்திரி மௌனமா அமைதியா ஓரமா நிக்கிறா. இங்கதான் நியர் டு ஹெவன்லியர் ஹெவன்கிற, சொர்க்கத்தின் சொர்க்கம். இறந்த கணவனை மீட்டுட்டா அது சொர்க்கம் தானே, சொர்க்கத்தின் சொர்க்கம் தானே. அந்த வானுலக சொர்க்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது, மனித கண்களுக்கு தெரியாது. ஆனால் சாவித்திரிக்கு பூலோகத்திலிருந்து அந்த வானுலக சொர்க்கம் தெரிந்ததுங்கிறார். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், இட் ஹேஸ் கின்ஷிப் வித் தி டிமான் அண்ட் த காட் அப்படின்னு சொல்றார். கடவுளையும் சரி, காரிருள்ங்கிற இருளையும் சரி அதிமனதனால இணைத்தால், நம்ம கிட்ட ஒரு அதிமனம் இருக்கு, இவங்க 2 பேரையும் இணைக்கிறீங்க. அப்போ சாவித்திரியோட அந்த அதிமனம் நமக்குள்ள இருள் இருந்துச்சுன்னா அதை ஒளியாக்கிடும், அதாவது இறைவனாக்கிடும். இந்த உலகத்துல அதிமனம் இல்லாத உயிர்களும் கிடையாது, ஜட பொருள்களும் கிடையாது. இப்ப நம்ம கண்டிகையில் இருக்கிற சாவித்திரி தேவிக்குள் இருக்கிற ஸ்பிரிட், அவளுக்குள் இருக்கிற அதிமனம், அவள் கட்டி இருக்கிற சாரி புடவை, அது அதிமன ஆற்றல் நிறைந்தது. அந்த சாரிய அப்படி தொட்டு ஓரமா வணங்கினா கூட போதும், அவளை தொடும்போது அந்த அதிமனம் நம்மளை தொட்டுடும். அவள் இருக்கும் கருவறையை சுற்றி வந்தாலும் தொட்டுடும். சாவித்திரி கோயிலுக்கு நாம் செல்வதே அவளுடைய அதிமன பேராற்றலால் உடுத்தியிருக்கிற அந்த உடை நம்மையும் தொட்டுவிடும் என்பதால் நாம் மீண்டும் மீண்டும் அவளை சந்திப்போம், அவள் அதிமன ஆற்றலை பெறுவோம். இந்த உடலில் இருள் என்பது நோயாக, இருள் என்பது துன்பமாக, இருள் என்பது வலியாக இருந்தால் அது க்ஷண நேரத்தில் பறந்தே போகிற அளவிற்கு அவள் அதிமன ஆற்றல் நம்மீது பட்டு விடுமானால் நமக்கென்ன, சொர்க்கமாகத்தானே மாறி போகும். எதற்காக புலம்புவானே? கண்டிகையில் சாவித்திரி இருக்கும்போது, அவள் தொடுதல் நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும்போது எதற்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவள் ஆன்மநேசம் நமக்கு எப்போதும் இருக்குங்கிறது தான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். சாவித்திரியினுடைய ஆன்ம நேசம் எப்படி எல்லாம் வெளிப்பட்டது அப்படின்றதையும் இன்னைக்கு சொன்னீங்க. ஆனா சாவித்திரி கிட்ட இருந்த அந்த அதிமனமும் அதே போல தேவர்கள் கிட்டதான் அந்த அதிமனம் இருந்தது. ஆனா அதை யாருமே எங்களுக்கு சொல்லித்தர வரல. நம்ம பகவான் தான் இந்த அதிமனத்தை பத்தி எங்களுக்கு ஒரு விழிப்பு வரணுன்றதுக்காக அயராத அந்த யோக உழைப்பில் எங்களுக்கெல்லாம் ஒரு அறுசுவையா எங்களுக்கு ஆன்ம நேசத்தை பத்தி இன்னைக்கு ஒரு வாரமா ஒரு 3 வாரமா தொடர்ந்து பேசிட்டே வரீங்க. அதே போல எங்க ஆன்மா விழிப்படைஞ்சாதான் அதிமனம் வெளியாகும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றிங்க சார். சார், அடுத்ததா இந்த வார பேரமூர் பத்தி சொல்லுங்க சார். அத்ரிங்கிற ஒரு மகரிஷியோட மனைவி அனுசுயாவினுடைய பேரன்பை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பிரம்மாவோட மனசிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான் அத்ரி மற்றும் நாரதர் போன்ற மகரிஷிகள். ஆனா அத்ரி தான் பழமையான ரிக்வேதத்திலே பல சாதனைகளையும் வேத தத்துவங்களையும் வேத மந்திரங்களையும் ஸ்ருதிகளையெல்லாம் படைத்தவர். இவரோட மனைவி தான் அனுசுயா. இப்போ மகரிஷி மாதிரியே ஆன்மீக ஒரு நிலையில இருந்து அவரோட புண்ணியவதியாக கூட இருந்தவர் தானே அவருடைய மனைவி அனுசுயா. ஆனா அனுசுயா மாதிரி இந்த உலகத்துல, இந்த பூலோகத்துல யாருமே இருக்க முடியாதுங்கிற ஒரு பெரிய பெயர் பெற்ற பெண்மணி.
இவ சாவித்திரி வம்சத்திலேயே வந்தவளா ஒரு கருத்தும் உண்டு. இப்ப பிரம்மாவோட மனைவி பேரு சரஸ்வதி, விஷ்ணுவோட மனைவி பேரு லக்ஷ்மி, சிவனோட மனைவி பேரு பார்வதி. இந்த 3 பெண்மணிகளும் யாருன்னா அந்த முப்பெரும் தேவர்களுடைய மனைவிகள் இல்லையா? இந்த 3 பெண்களுக்குள்ள ஒரு அகம்பாவம் வந்துடுத்து. என்னன்னா, நம்மை விட தேவலோகத்திலும் சரி பூலோகத்திலும் சரி எந்த உலகத்திலையுமே இருக்க முடியாது அப்படின்னு ஒரு ஆணவம் வந்துடுத்து. இதை உணர்ந்து கொண்ட அந்த தேவர்களான 3 பேரும் நம்முடைய மனைவிமார்களுடைய கொட்டத்தை அடக்கணும்னு நினைச்சு நாரதரை வர வச்சு அவர்கிட்ட விஷயத்த சொன்னாங்க. நாரதர் சொன்னார், கவலையை விடுங்கோ, நான் பார்த்துக்கிறேன்னார். அவர் சொன்னார் அந்த 3 பேர்கிட்ட, நீங்க 3 பேரும் பூலோகத்துக்கு போங்க. அங்க நர்மதா நதி கரையில தவம் செஞ்சுட்டு இருப்பார் அத்ரி மகரிஷி. அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு அவங்க மனைவி அனுசுயா கிட்ட பசியாறு சோறு போடுங்கன்னு கேளுங்க அப்படின்னு நாரதர் ஐடியா கொடுத்துட்டார். அதே நாரதர் இந்த தேவியர் இருக்காங்கல்ல, அந்த 3 பேர்கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லட்டுமான்னு கேட்டார். சொல்லுங்களேன் நாரதர்னு கேட்டுக்கிட்டாங்க. அவர் சொன்னார், உங்க 3 பேரை விட ஒரு சிறந்த பெண்மணி பூலோகத்துல வசிக்கிறார். ஏற்கனவே அவங்க வந்து ஆணவத்தின் உச்சியில இருக்காங்க. அவங்க கிட்ட இப்படி கொளுத்தி போட்டா கோபம் வருமா வராதா? வந்துடுத்து. விவரமா சொல்றேன் கேளுங்க. உங்க வீட்டுக்காரங்க பசிக்கு அங்க போயிருக்காங்க அனுசுயா கிட்ட. உங்க வீட்டுக்காரோட பசியை போக்குறதுக்கு கூட உங்களால முடியல. பாருங்க, பூலோகத்துல போய் அங்க பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவருக்கு வந்த வேலை முடிந்து கிளம்பிட்டார். இப்ப அந்த 3 தேவியர்களும் பூலோகத்துக்கு போறாங்க. போய் அங்க மறைஞ்சி நின்று இந்த சம்பவத்தை பார்க்கறாங்க. இந்த தேவர்கள் 3 பேரும் அனுசுயா கிட்ட தன் பசிக்கு சாப்பாடு வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விதிமுறையை அவங்க சொல்றாங்க. அனுசுயா, நீ சாப்பாடு எங்களுக்கு போடும்போது நிர்வாணமான நிலையில வந்து எங்களுக்கு போடணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டாங்க. இந்த இடத்துல பதட்டப்படணுமா இல்லையா? ஒன்றும் யோசிக்கல. அவங்க கேட்டுக்கிட்டாங்க. நீ கூச்சப்பட்டுக்குன்னு ஒரு மாதிரி நாணமா நீ எதுவும் நேரம் வந்து சாப்பாடை போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கூச்சம் வைக்கலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் 3 தேவியர்களும் சைடில் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அனுசுயா தன்னுடைய கணவர் தான் நிறைய சோத்திரங்களை எழுதியிருக்காருல்ல, அதை தனக்குள்ள அப்படியே ஜபித்துக்கிட்டே அந்த 3 பேரையும் உள்ள வாங்க சாப்பிட்றதுக்குன்னு கூப்பிடுறான். அந்த அனுசுயாவுக்குள் இருந்த ஆன்ம ஒளி வீச்சு இருக்குல்ல, அந்த 3 பேர் மேலேயும் அப்படியே ஒரு சர்ன்னு அப்படியே இந்த ஃபோர்ஸ் அந்த ஒளி அடிச்சு. ஏன்னா அவள் தன் ஆன்ம ஒளியை உணர்ந்தவள். அப்படி உணர்ந்ததுனால இந்த சூழ்நிலையை அவள் எப்படி சமாளிக்கிறான்றதை நீங்க பார்க்கணும். அவள் ஆன்ம ஒளி வீச்சினால 3 தேவர்களான பிரம்மாவும் சிவனும் விஷ்ணுவும் சட்டுன்னு கை குழந்தை ஆயிட்டாங்க. முடிஞ்சா அப்படியே 3 குழந்தைகளையும் எடுத்து மார்போடு அணைத்து தன்னுடைய கணவரை நினைக்கும் பொழுது இயல்பாக அவருடைய மார்பிலே பால் சுரக்க அந்த 3 குழந்தைகள் பசியார கொடுத்துவிட்டு அந்த குழந்தைகளை அவள் கைகளிலே வைத்திருக்கும் பொழுது அந்த 3 பெண்மணிகளும் ஓடி வந்து அனுசுயாவின் காலிலே விழுந்து, எங்களை மன்னித்து விடுத்தாயே என்று மன்றாடி எங்கள் கணவரை மீண்டும் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அந்த 3 தேவர்களும் வணங்கினார்கள். மனைவிமார்களை கூப்பிட்டு, நீங்கள்தான் இந்த யுகத்திலே உலகத்திலே சிறந்த பெண்மணிகள் என்று சொன்னீர்களே, அனுசுயாவை பார்த்தீர்களா? இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேட்ட பிறகு இவர் சாதாரணமானவர் அல்லன்னு நாங்க உணர்ந்துட்டோம். தேவர்கள் சொன்னார்கள், இவள் வணங்கத்தக்கவள், இவளை இனி மாமியாராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு 3 தேவர்களும் சொல்றாங்க. இப்போ 3 பேரும் இயல்பா தேவர்களா மாறி 3 மனைவிகளும் அவர்களை அழைத்து கொண்டு தேவலோகம் போயிடுறாங்க. இதுல எங்க பேராமூர் இருக்குன்னா, நிர்வாணமாக பிச்சையிட வேண்டும் கேட்டுக்கொண்டார்கள். அவள் உள்ளே அழைத்தால், அதிமனதை அழைத்தால், குழந்தையாக்கி பால் கொடுத்து பசியார வைத்தாள். பேரன்பு ஒன்று நமக்கு இருக்குமானால் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு பங்கம் வராமல்
நம்மை காப்பாற்றுகிற ஒரு சக்தி அதிமனதுக்கு இருக்கிறதுன்னு நாம புரிஞ்சுண்டு எல்லா காலத்திலும் அதிமனதை பயன்படுத்தினால் இது போன்ற பேராமுறை நாம் வாழ்விலே பல இடத்திலே பேரன்பால் நாம் சுவைத்து மகிழ முடியுங்கிறது தான் இந்த கதையோட கரு. இந்த வார பேராமூர்ல எவ்வளவு பெரிய சோதனையான ஒரு காலகட்டமா இருந்தாலும் நம்ம கிட்ட அந்த பேரன்பு இருந்ததுன்னா அந்த சூழல்ல கண்டிப்பா இருக்கவே இருக்கு நம்ம அதிமனம். அதோட உதவியால அந்த சுச்சுவேஷனே நம்மளால மாத்தி ஒரு விஷயத்த செயல்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு இந்த பேராமுறையே ரொம்ப உதாரணமா இருந்ததுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததா இந்த வார சிந்தனைகளை பத்தி சொல்லுங்க சார். நாம் எல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறோம்ங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அவரும் நம்ம கூட தான் இருப்பாருங்கிறது சரியா உணரல. நாம வளர்ந்துட்டோம். உள்ள இருக்கிற கடவுள் கூட தான் இருக்காருன்னு சொல்றேன். கடவுள் நம்ம கூட தானே இருக்கார். அவரை நாம மறந்துட்டு இந்த மனசோடையும் மூளையோடையும் சேர்ந்து கொண்டு இந்த உடம்ப நோய் கூடாரமா நம்ம மாத்திட்டோம். எவ்வளவு பெரிய தப்பு. எவ்வளவு அருவருப்பா இருந்தா கூட அதை முழுங்கிடுறோம். ஆடோ மாடோ கோழியோ சாகடிச்சிடுறோம். சாகடிச்ச பிறகு அது புணம்தான். அந்த புணத்தை நாம முழுங்குறோம். நம்ம படைத்த கடவுள் நம்ம கூட இருக்காருன்னு தெரிஞ்சும் முழுங்குறோம். அவர் அப்படி இருந்தும் இதை நான் கோயிலா நினைச்சு நான் அதுக்குள்ளே இருக்கேன்னு சொல்றாரு. அவருக்கு எவ்வளவு பெருந்தன்மை வேணும். அவர் எப்படி தாக்கு பிடிக்கிறாருங்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். முதல்ல தினமும் ஒரு அரை மணி நேரம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உடம்புக்கிட்ட நீங்க பேசுங்க. இந்த கண்ணை நான் கஷ்டப்படுத்திருக்கேன், இந்த மனசையும் உடம்பையும் எவ்வளவு பாழ்படுத்திருக்கிறேன், இந்த வயிறையும் இதயத்தையும் அந்த கிட்னியையும் நான் எவ்வளவு சங்கடத்துக்கு ஆளாக்கி இருக்கிறேன்னு கொஞ்சம் மன்னிப்பு கேட்கலாம். இந்த உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறத நான் கொஞ்சம் கூட கவலைப்படாம உட்கார்ந்த இடத்துலயே இருந்து இந்த முட்டியை வீங்க வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இந்த உடம்பு கிட்ட கொஞ்சம் பேசுங்க. எப்படி பேசுறீங்க? என்னை மன்னிச்சிருன்னு பேசுங்க. அப்படி பேசி பாருங்க. அந்த உடம்பு சந்தோஷப்படுறதோட அந்த உடம்பனுடைய ஒவ்வொரு நலனிலும் நாம் அக்கறை செலுத்த ஆரம்பிப்போம். அதனால் உள்ளிருக்கிற ஆன்ம வெளிப்பாடிலே அந்த சைத்திய புருஷன் வெளிப்பட்டு சாவித்திரியினுடைய ஆன்ம நேசம் நம்முடைய ஆயுளை நீட்டிக்க செய்யும். நம்ம ஆயுள் நீளணும்னா உள்ளே இருக்கிற சைத்திய புருஷனை வெளிக்கொண்டு வரும்படியாக இந்த உடம்பை நல்லா நாம பராமரிக்கணும். நாம எதுக்கோ ஒரு ஆசையை பட்டுடுறோம். அந்த ஆசையை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிடிவாதமா பிடிச்சுக்கிறோம். அப்புறம் அது துன்பமா மாறி போய் அந்த துன்பத்தையே நினைச்சு அதுலயே வேதனை அடைஞ்சு காலம் பூரா அது நடக்கலேனே செத்து போயிடுறது. ஒரு ஆசைப்பட்டது தானே சரி ஒண்ணு. நாம பல ஆசைகளை பட்டு நம்ம நிறைய அதை நெஞ்சில சுமந்து அழுத்திக்கிறோம். இப்ப அது நடக்கலைன்னா என்ன ஆகுது? ஆசைப்பட்டதெல்லாம் அப்படியே அழுத்துதா? ஏன் அழுத்துது? நாம ஆசைப்பட்டுட்டோம், நடக்கலைங்கிற விரக்தி அழுத்துது. அதை மன அழுத்தம்னு சொல்றோம். ஆனா அரவிந்தர் சொல்லுகிறார், அதிமனதை அழைத்து கொண்டு நீ சில நிமிடங்கள் மௌனமாக அமைதியாக இருந்துவிடு. நீ கேட்காததையெல்லாம் அது கொடுக்கும். கேட்டு கிடைக்கலேங்கிற வருத்தம் உன்னை வாட்டாம எல்லாம் சாவித்திரியிடமிருந்து சகலமும் வருமே, நீ அதிமனதை மட்டும் தொடர்பு கொண்டு விடுங்கிறார். இப்ப நம்ம சம்பாதிக்கிறதுலாம் எதுக்கு? உயிரோடு இருக்குத்தானே. இறந்து போறதுக்காக சம்பாதிக்கிறோம் இல்லையே. ஆனா உயிரோடு இருந்தோம், வாழ்ந்தோமா? வாழலையே. அப்ப எதுக்கு சம்பாதிச்சோம்? வாழ்க்கையை வாழாமலே ஒரு ஓட்டம் இன்னைக்கு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு வலிங்கிறது இயற்கையிலேயே சிலது வருவதும் போவதுமாக இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த வலியை தூக்கி வச்சுக்கின்னு சோகமா இருக்கிறதா சந்தோஷமா இருக்கிறதாங்கிறத நம்ம கையில தான் இருக்கு. நம்ம நினைச்சா சோகமா இருக்கலாம், நினைச்சா சந்தோஷமா இருக்கலாம். கடவுள் நம்ம கிட்ட படகையும் கொடுத்திருக்கார், துடுப்பையும் கொடுத்திருக்கார். அவருடைய வேலை நமக்கு வேண்டியதை கொடுத்துதான் இருக்கார். நாம கடலோரம் உட்கார்ந்துக்கிட்டு கடலுக்குள்ள போகாம அலை எப்ப ஓயின்னு உட்கார்ந்து ஒண்ணு மட்டும், மனசை நீங்க எவ்வளவு உயர்வா வச்சுக்கிறீங்களோ, எவ்வளவு ஸ்டடியா உங்களுடைய மைண்ட் இருக்கோ, உங்க வழியா வர்ற கஷ்டம் அப்படியே வலுவிழுந்து காணாம போயிடும். மைண்ட் ஸ்ட்ரென்த், உடல் ஸ்ட்ரென்த்து மட்டும் இல்லை, மைண்ட் ஸ்ட்ரென்த். மனம் ஹையர் மைண்ட்ல இருக்கணும்.
அப்படி இருந்ததுன்னா நம்மளை யார் பேசினாலும் எதை பேசினாலும் நம்மளால பதில் கொடுக்காம அமைதியா இருந்துட முடியும். எதிரில் என்ன ஒன்னாலும் பேசலாம், அவங்க மனதால பேசுறாங்க, அறிவு கொண்டு பேசுறாங்க, ஆன்மாவை கொண்டு பேசுற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கும். இந்த ஆன்மீக ரகசியம் புரிஞ்சாதான் நமக்கு மௌனத்தை பற்றிய முழு அறிவும் கிடைக்கும். இன்னைக்கும் சரி, எதையாவது வேண்டுவதுங்கிற பழக்கமே எனக்கு போயிடுச்சு. எல்லாம் சாவித்திரி பார்த்துப்பாங்கிற ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். நம்ம கிட்ட அதிமனம் வந்துங்கணும் போயின்னு தான் இருக்கு, வராம இல்லையே, வருதே. அது வரும்போது அமைதியா உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அதோட அளவலாவறனே என்ன, அந்த நேரம் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டா நாம கேட்கறத விட அதிகமாவே கொடுத்துடுது. அந்த கலையை, அந்த வித்தையை மகான் அரவிந்தரும் அன்னையும் சாவித்திரியும் கொடுத்தது. இதை நம்ம மக்கள் பெறணும்னு நான் அதுக்காக பிரத்யேகமாக சேவையாற்றுவதற்கு நான் எப்போதும் காத்திருக்கேன். பெற்றோர்களுக்கு ஒரு யோசனை, இந்த உலகம் எப்படி போனாலும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம வீட்டில் கொஞ்சம் சாவித்திரி புத்தகத்திலிருந்தும் திருமூலருடைய திருமந்திரத்திலிருந்தும் சில வரிகளை ஏனும் சில பாடல்களை ஏனும் நீங்கள் கொஞ்சம் உட்கார வைத்து அவர்கள் சொல்லி கொடுப்பதோ அதை படிக்க வைப்பதோ நீங்கள் பழக்கமாக்கி கொண்டால் இந்த உலகத்தில் மிக உயர்ந்த பேர் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் வருவார்கள். ஒவ்வொரு பெற்றோர்களும் செய்தால் இந்த உலகின் ஒவ்வொரு குடிமகனும் உத்தம புத்திரனாக அதிமன பேராற்றலோடு சைத்திய புருஷன்களாக உலகை ஆளும் உத்தம தலைவர்களாக நம் குழந்தைகள் வருவார்கள். அதற்கு நாம கொஞ்சம் மெனக்கடன். நாளைக்கு 20ஆம் தேதி அட்சய திதி. ஒவ்வொரு வருடமும் நம்ம சாவித்திரி கோயிலில் அம்பத்தூரில் இருக்கிற அன்னை மையத்திலிருந்து திருமதி காந்தாம்மாள் அவர்களோட தலைமையில் நிறைய அன்பர்கள்லாம் சாவித்திரி கோயிலுக்கு வந்து அவளை அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து அவள் அதிமன ஒளியை பெற்றுக்கொள்வதற்காக நாளை வருகிறார்கள். அவர்களோடு நாமும் சேர்ந்து அந்த அதிமன ஒளியை பெற வேண்டும் என்பது என் தாழ்மையான வேண்டுகோள். இந்த வார சிந்தனைகள் ஒவ்வொரு சொல்லும் எங்களுக்கு முத்துக்கள் போல இருந்ததுங்க சார். அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்ம மனசு வச்சோம்னா நம்ம பிள்ளைங்கள ஒரு நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு ஞானம் உள்ள குழந்தைங்களா வளர்க்க முடியும் அப்படின்றது சிந்தனை மூலியமா தெரிஞ்சுக்கணும். அக்ஷய திதி நம்ம அம்பத்தூர் மையம் எப்படி சாவித்திரி கோவில்ல அபிஷேகம் ஆராதனை செய்து அவளுடைய ஞானத்தை அல்ல அல்ல குறையாத அளவுக்கு அவள் ஞானத்தை பெறுவதற்காக அவங்க வராங்களோ அவங்களோட சேர்ந்து நாங்களும் சேர்ந்து கலந்து கொள்வோம். இந்த அக்ஷய திருதி அவ சாவித்திரியுடைய ஞானம் எங்களுக்கு பரிபூர்ணமா எங்களுக்கு மேலும் மேலும் பெருகணும்னு நாங்க வேண்டிக்கிறோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். சார், அடுத்ததா இந்த வாரம் ஆசிரம தகவல் பத்தி சொல்லுங்க சார். நம்ம பாண்டிச்சேரி ஆசிரமத்துல மோனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அவ வீட்டை பராமரிக்கிறதுல கில்லாடி. அவ வீட்டுக்கு போனீங்கன்னா அப்படியே பளிங்கு மாதிரி இருக்கும். அதுபோல ஒரு சுத்தம், அதுபோல ஒரு அழகு, பராமரிப்பு உலகத்திலே பார்க்க முடியாது. வீடு பராமரிப்புன்னா மோனா தான். அந்த தகவல் எப்படியோ அன்னை காதுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா ஆசிரமத்துக்கு பக்கத்துல கோல்கொண்டான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, ஒரு விடுதி. அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மோனாவை பத்தி அன்னைக்கு தகவல் கிடைச்சிடுத்து. மோனா கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கலான்னு அன்னை முடிவெடுத்துட்டாங்க. மோனாவுக்கு முதல் மாடி ஏறது கொஞ்சம் கஷ்டம், முட்டி வலி இருக்கு. கோல்கொண்டாங்கிறது 3 மாடி. நீங்க 3 மாடி ஏறி அந்த பில்டிங்கை சுத்தமா பார்த்துக்கிறதுங்கிறது கஷ்டம் தானே. அன்னை கோல்கண்டாவை நீதான் பார்த்துக்கணும்னு ஒப்படைச்சிட்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, முதல் மாடிக்கே முட்டி வலி தாங்காது, 3ஆவது மாடி வரைக்கும் எப்படி பார்த்துக்க முடியும்? இதுல விஷயம் என்னன்னா, அன்னை ஒரு வேலையை கொடுத்தால் அந்த வேலையை நீ செய்ய முடியாத நிலையில் இருந்தாலும் கொடுக்கிற வேலையோடு உங்களுக்கு எவ்வளவு சக்தி தேவைப்படுமோ அதை அன்னை சேர்த்தே கொடுப்பார். இந்த விஷயம் தெரியாது நிறைய பேர். மோனா பொறுப்பேற்று கொண்ட பிறகு 3ஆவது மாடி ஏறினாலும் முட்டி வலிக்காமல் போனது எப்படி என்று திகைத்தே போனார்.
அன்னை என்றால் யார் என்று இன்னமும் உலகம் அறியல. ஒரு இன்ஜினியர் கோல்கண்டா விடுதியை பார்த்துட்டு, நான் அறிந்த வகையில் இவ்வளவு சுத்தமாக சிறந்த முறையில் எவராலும் பராமரிக்க முடியாதுன்னு அசந்து விட்டார். அதனால அன்னை எதை கொடுத்தாலும் ஏற்க வேண்டும். ஏன்னா அவர் பார்த்து கொள்வார். நான் முன்ன பின்ன ஏதாவது கோயில் கட்டியிருக்கேனா, இல்லை ஒரு வீடு தான் கட்டியிருக்கேனா, ஏதாவது இதை பற்றி தெரியுமா, என்ன கூப்பிட்டு கட்டடா கோயிலன்னா ஒன்றுமே தெரியாத என்ன இது என்னடா சோதனைன்னு நான் தடுமாறல. அந்த கோயிலை கட்டி அது இன்னும் பிரம்மாண்டமாக ஒரு வரலாற்று பெருமையாக மாறக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு ஊக்க சக்தியாக, ஒரு ஊட்ட சக்தியாக என்னுடைய பின்னாடி இருந்து அவர் அந்த சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்க, நான் அப்படியே சும்மா குழந்த மாதிரி அது அழகா அப்படியே அது ஒரு ரம்யமா சந்தோஷமா நடத்தின்னு இருக்கேன். ஒரு சிரமம் இல்லாமல் அங்க வேலை நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் தொடர்ந்து பெரிய அளவுக்கு வரப்போறது. அது அத்தனை ஆற்றலும் அன்னை கொடுத்தது. நான் வெறும் கருவியாக மட்டும் இருக்கிறேங்கிறது நம்ம பக்தர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கோயிலை கட்டுவது அன்னை, அதை கட்டுவதற்கு காரணமாக இருப்பவர்கள் அன்னை பக்தர்கள். அன்னை பக்தர்களுக்குள் இந்த திருப்பணிக்கு உதவ முன்வர வேண்டும் என்று எண்ணத்தை தூண்டியவர் சாவித்திரி. இதிலே மொத்தத்திலும் சந்தோஷப்படுபவர் நம்முடைய மகான் அரவிந்தருங்கிறது உலகம் அறிந்ததுதான். இந்த வாரம் ஆசிரம தகவல்ல எங்க எல்லாருக்கும் புரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதாங்க சார். அன்னை நம்ம கிட்ட எந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான ஒரு பொருளையோ வேலையோ எது கொடுத்தாலும் சரி, அதை தாங்கக்கூடிய சக்தியையும் அவ சேர்த்து தரா அப்படின்றத நிறைய பேர் அறியாத ஒரு விஷயம் சார். உண்மைதான். இது யாருமே அவ்வளவு இன்னமும் நீங்க சொன்ன மாதிரி அன்னையை அறியாதவர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கிறோம். அது எங்களுடைய அறியாமை. ஆனா அன்னை எந்த வேலையை எது கொடுத்தாலும் சரி அதை செய்து முடிக்கக்கூடிய சக்தியும் திறமையையும் அவருக்குள் செலுத்தி விடுவார்ன்றத உதாரணத்துக்கு நம்ம சாவித்திரி கோவிலுடைய திருப்பணியவே உதாரணத்துக்கு காட்டி, இதுதான் நான் ஒரு கருவியா தான் இருந்தேன், அன்னை அதுக்குண்டான சக்தியை ஃபுல்லா அன்பர்கள் மூலியமாவும் என் மூலியமாவும் அந்த பிருந்தாவனத்தை அவளே உருவாக்கிக்கணும் அப்படின்றத உதாரணத்துக்கு நீங்களே எடுத்து சொல்லிட்டீங்க. நம்ம அன்னைக்கு நிகர் அன்னை தாங்க சார். இதுல மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். மாமவ பவசாகர தாரக பூ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ பூ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ கங்காதர சங்கர கருணாகர மாமவ பவசாகர தாரக शम्भो शिव शम्भो स्वयम्भो भो शम्भो शिव शम्भो स्वयम्भो निर्गुण परब्रह्म स्वरूप निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूत प्रपञ्च गम गम भूत